நாங்க அன்னைக்கு கூட்டணியை விட்டு விலகிட்டோம். இதே அன்னைக்கு தென்காசியில் அறிவிக்கலாங்கிறாங்க. இதுல அது நீங்க கேட்டா தானே நான் பேச முடியும். அவர் அன்னைக்கு கேட்டார் ஒருத்தர், நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்களே பழனிசாமி தான் முதலமைச்சர்னு, நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. நாங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும். இன்னொன்னு 2024 நாங்க என்டிஏவுக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, இப்ப சட்டமன்ற பொது தேர்தல். இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம்னு சொன்னேன். அடுத்த கேள்வி அவங்க அப்படி சொன்னதுமே அர்த்தம் தானே நான் என்டிஏ கூட்டணியில் இல்லைன்னு தானே அர்த்தம். அடுத்து நீங்க கேட்டுதான் சொல்லியிருப்பேன், நானா சொல்ல முடியாது. நீங்க அடுத்து காட்டுமன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்க கேட்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஆமா தமிழ்ல தானே சொல்றேன்னு கேட்டேன். கரெக்டா என்னங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுல அன்னைக்கே சொல்லல இன்னைக்கே சொல்லல. நீங்க கேட்கிற இப்ப நீங்க கேட்கிறப்ப ஒரு கேள்வி கேட்டு போய் சொன்னு இதையே அன்னைக்கு தஞ்சாவூர்ல சொல்லலன்னு கேட்டா நான் என்ன பண்றது?